இந்த 5ஆம் பாவத்துல மிகப்பெரிய அற்புதம் ஒளிஞ்சிருக்காங்க. இந்த 5ஆம் பாவத்தை பத்தி நம்ம உறவு 5ஆம் பாவம் ஒருத்தர் நல்லா இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரு அழகா செய்யக்கூடியவங்க. எந்த வேலை செஞ்சாலும் கலையா செய்றாங்க. 5ஆம் இடம் வளர்த்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க நிர்வாக திறமை இருக்கும். ஒரு கம்பெனியில் போய் அதனாலதான் உத்தியோகக்காரகன் 5ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டா நல்ல உத்தியோகம். உத்தியோகக்காரகன் 5ஆம் இடத்துக்கு கொண்டா சரி. அப்ப இந்த 5ஆம் பாவத்தை எப்படியா பலப்படுத்துறது? அவருக்கு ஒரு ஆளுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்கு, ஒரு ஆளுக்கு 5ஆம் பாவம். அப்ப 5ஆம் பாவம் நல்லா இல்லைன்னா அதனால விட்டுற முடியாது இல்ல. அப்ப என்ன செய்யுது, ஒரு முறை இவர்களுக்கு அவர் நல்ல பதவியில் இருக்காரு, இந்த மாவட்டம் பூரா அவர் தெரியுது, இந்த மாநிலம் பூரா தெரியுது அப்படின்னா இங்க எப்படினாலும் அது பூர்வ புண்ணிய பலனை தராம விடைய மாட்டார். 5 கூடையவர் எந்த வீட்டுல உட்கார்ந்தாலும் அந்த பலன் உண்டு. 5 கூடையவர் லக்னத்துல உட்கார்ந்தா புகழ் உண்டு, 2ல உட்கார்ந்தா 5ஆம் அதிபதி 10ல் இருந்தார். 5 10 புகழானவர் ஒரே வார்த்தை. ஆனா இந்த ஜாதகருக்கு ஜாதகத்துல லக்னாதிபதியானவர் 5 கூடையோட சேர்ந்து கூட 10 கூடையும் இருக்காங்க. 1 5 10 இது 3 சேர்ந்துச்சு. அண்ணாச்சி சுகமே சொல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி வணக்கம் 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 அண்ணாச்சி வணக்கம் வணக்கம். அண்ணாச்சி டாக்டர் பிள்ளை, நான் ரொம்ப நாள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது. வாராயை பத்தி இன்னைக்கு பேசியிருந்தா அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருப்பாரு. நீங்க எது சொன்னாலும் அது 5 வருஷம் முன்னாடியே பேசியிருப்பாரு. இப்பதான் இங்க எல்லாமே கிளீன் பிரீஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி முதலில் சொன்னவர் டாக்டர் பிள்ளை. யாரை பத்தியும் பேசியது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அஸ்ட்ராலஜில. உங்களை மட்டும் மிரக்கல் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லி பேசி கிட்டத்தட்ட ஒரு 80,000 வியூ போயிடுச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. I want to introduce you to a miracle astrologer who combines science with intuition. He is divine. It has no logic. Science has logic. But this man called by the name Thanga Pandian. So I strongly want to recommend him and also promote him as well. So I'm very happy to introduce him. And then his name is Thanga Pandian. He comes from a place called Kovilpatti, and he is going to contribute a lot to the world of astrology. 80,000 வியூஸ் போயிடுச்சு. நான் பார்க்குறப்ப நினைச்சேன், என் பெட்ரூம்ல கட்டில் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் மாத்தினேன். அது அவர் வெறும் ஜாதக கட்டத்தை வச்சு சொன்னாரு. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டு இருக்க மாத்திரைகள் ஏதாவது மாத்திருக்கீங்களா அப்படின்னாரு. அது மாதிரி மிராக்கிளா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னாச்சுங்க? அதாவது எப்படின்னாச்சு, டிரான்சிட் ராகுன்னு ஒரு கான்செப்ட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதை வச்சு தான் வர்றவங்க கேள்வியை நாங்கள் சொல்றது. அப்போ இப்போ நீங்கள் இப்போ ஜாப்பில் மாற போறீங்களா, இல்லை இப்போ ஜாப் மாற்றினீங்களா, அவங்க இல்லைன்னா அது இப்போ மாற்றினீங்களா, மாற போறீங்களா, கரெக்டானாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் பற்றி கேள்வி இருக்கா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கேள்வி இருக்கா, இப்போ உங்களுக்கு குழந்தை விஷயமா கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிற அந்த ஆங்கிள்னா டிரான்சிட் ராகு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அந்த ட்ரையாங்கிளில் அவங்க ஜாதகத்தில் உள்ள விஷயங்களை இணைச்சி சொல்கிறது. கோச்சார கிரகங்கள் ஜாதகத்தில் உள்ள குடிப்பினை என்ன ஜாதகத்தில் இருக்கு அதைத்தான் இயக்கும் உங்களுக்கு. அது அப்போ அந்த தசாபுத்தியும் ஒன்னோட தான் இருக்கும், டிரான்சிட் ஒன்று. எந்த ரூட்டில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த விதம் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். எல்லா முறைகளுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் தான். நம்ம எந்த முறை வேணுமோ எடுத்துக்கலாம். அதுக்காக தான் பல ஆங்கிள். நிச்சயமா. ஆமாம், அதை வச்சு நம்ம எல்லாமே கேட்போம். இப்போ லாஸ்ட் கூட நகைச்சீட்டு போட்டீங்களான்னு கேட்டேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட. அது ஏன் அந்த மாதிரி கேட்குன்னா வர்றவங்களுக்கு அது ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். இது எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கும் ஒரு அந்த காரகத்துவத்தை பிளானட்டை எப்படி இணைக்கிறோம்ங்கிறதும் நமக்கு ஒரு ட்ரைனிங்னு சொல்லலாம். அதை வச்சு தான் நமக்கு ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கீங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை, ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு டீ ப்ரொமோட் ஆகி செக்ஷன் மாறி இருக்கீங்க அப்படிங்கலாம் சொல்லலாம். நிச்சயமா இல்லை. அவர் ஜாதக கட்டத்தில் எப்படி நான் பெட்ரூம்ல கட்டில் மாத்தின அதெல்லாம் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு 12ஆம் இடம்ங்கிறது தூக்கத்தை சொல்லக்கூடிய இடங்கள். அப்போ 12 கூடையவர் பார்த்தீங்கன்னா இப்போ 12 கூடையவர் மேலே டிரான்சிட்டராக போகும்போது தான் அவங்க தூங்குற இடங்களை மாற்றுறது, தூக்கங்கள் சரியாக கெட்டு போகிறது அப்படின்னு வரும். சிலர் நல்லா தூங்கிட்டு இருக்கவனுக்கு தூக்கம் கெட்டு போகும். நல்லா பார்க்கணும், நல்லா தூங்கிட்டு இருக்கவனு கெட்டு போகும். தூக்கமே வரேங்கிறவன் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக தூங்கிட்டு இருப்பான். சார் நேரம் தூக்கம் வரும். அதை சொல்லக்கூடிய விதம் அந்த மற்ற கிரக சேர்க்கைன்னு சொல்லி போடுறது. ஆமாம் சார், இது எப்படி சொன்னீங்க, உங்களுக்கு சமையலில் கைப்பக்குவம் கூட மாறிடுச்சுன்னா, ஆமாம் கொஞ்ச நாளாக எனக்கு சமையல் டேஸ்ட்டே வரலன்னு கூட சொல்கிற ஆளுக்கு உண்டு. இப்போ நீங்கள் ஒரு நண்பரோட போகிறீங்க, அவர் ட்ரெஸ் எடுக்காரு, நீங்கள் போன உடனே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, ஆனால் ஐடியாவே இருக்காது. இதெல்லாம் அந்த கிரக அமைப்பை இணைச்சு டிரான்சிட்டை இணைச்சு சொல்லக்கூடியது தான். நிச்சயமா. ஏன் நான் வியந்தேன்னா, டாக்டர் பிள்ளையை நான் பல வருடங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவரோட சொல்ற அத்தனை விஷயங்கள் மெடிடேஷனை பற்றி பேசியிருப்பாரு,
வாராகி, நம்ம வாராகியை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். வாராகி எப்படி பணம் தருங்கிற விஷயத்தை பத்தி அனலைஸ் பண்ணி பேசியிருப்பாரு. சொல்லப்போனா ஒரு சித்தர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் யாரையும் புகழ்ந்தது இல்லை. அவரே வந்து உங்களை புகழ்ந்திருக்காரு அப்படிங்கிறப்ப தான் சரி அதை கேட்கணும் நம்ம நிகழ்ச்சியிலிருந்து கேட்டேன். அவருக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா நிறைய ஜோதிடத்துல நிறைய பேருடைய தொடர்புடையவர். புலமையும் இருக்கு, ஜோதிட நிறைய ஜோதிட புலமையும் உண்டு. நிறைய ஜோதிடர்களோட கன்சல்டேஷன் பண்ணி சொல்லுவாரு. எல்லா ஜோதிடர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் எல்லாரையும் மதிக்கக்கூடிய நபர். நிச்சயமா அண்ணாச்சி. இந்த 5ஆம் பாவம், நம்ம 6ஆம் பாவத்தை பத்தி பேசினதுக்கு அப்புறம் நிறைய சேனல்ஸ் 6ஆம் பாவம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த 5ஆம் பாவத்துல மிகப்பெரிய அற்புதம் ஒளிஞ்சிருக்கண்ணாச்சு. ஆமா, அதுல குறிப்பா நம்ம பார்த்தோம்னா பூர்வ புண்ணியம் புகழ் அதெல்லாம் ஒளிஞ்சிருக்கண்ணாச்சு. இந்த 5ஆம் பாவத்தை பத்தி நம்ம உறவுகளுக்கு சொல்லுங்க. நல்லா வணக்கம், நல்லா கேட்டுக்கோங்க. 5ஆம் பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வம், பூர்வ புண்ணியம்ங்கிறான். என்னது? பூர்வ புண்ணியம். உங்களுடைய ஆள் மனசு, புத்திரஸ்தானம். என்னது? புத்திரஸ்தானம். தாத்தா, உங்க தாத்தா வம்சத்தையும் அது சொல்லும். கலை. இப்ப 5ஆம் பாவம் ஒருத்தர் நல்லா இருக்குன்னா, கலைன்னா என்ன? எல்லாத்தையும் ஒரு அழகா செய்யக்கூடியவங்க. எந்த வேலை செஞ்சாலும் கலையா செய்யறாங்க. ஆமா, எதை செஞ்சாலும் ஒரு இதா இருக்கியா, அதான் அது கலைன்னா. சினிமா துறை மட்டும் சொல்ல, கலை எதை செஞ்சாலும் கலையா இருக்கு அப்படிங்கிறது அந்த 5ஆம் இடம் தான். கலை ரசனைன்னு கூட சொல்றாங்க. கலா ரசனை, அந்த ரசனையா செய்யுது. ரெண்டாவது திட்டமிடல். காலையில் இத்தனை மணிக்கு இந்த வேலை, நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த வேலை, நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த வேலை, திட்டமிட்டு செய்யக்கூடியதெல்லாம் 5ஆம் இடம். திட்டமிடாம இருந்தா கெட்டு போகும். நிர்வாகம். 5ஆம் இடம் என்னது? நிர்வாகம். ஒருத்தருக்கு நிர்வாகம் நல்லா இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியும். இந்த மாசம் செய்யக்கூடிய வேலையை அடுத்த மாசம் செஞ்சா அது நிர்வாக கோளாறு. வாடகை கொடுக்கணுமா, அந்தந்த மாசம் வாடகை அப்பப்போ கொடுக்கணும். பால் கணக்கா அந்தந்த மாசம் இருக்கணும். போன மாசம் கொடுக்க வேண்டியது இந்த மாசம் கொடுத்தா நம்ம நிர்வாகத்துல கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதான் வரவறிஞ்சு செலவு செய்யணும்னு சொன்னாங்க. அந்த நிர்வாகம்ங்கிறது 5ஆம் இடம். உங்களுக்கு புகழ தரக்கூடியது 5ஆம் இடம். என்ன இடம்? 5ஆம் இடம். எந்த அளவுக்கு நீங்க வந்து புகழாவீங்கன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம். இப்ப பாருங்க, நல்ல அரசனை போல பெரிய அளவுல நிர்வாகத்துல பெரிய ஆளா இருப்பியா, 5ஆம் இடத்தை பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. லக்னாதிபதி 5ல் இருந்தாலும், 5 கூடவே லக்னத்துல இருந்தாலும், 5 கூடவன் பலம் பெற்றாலும், பலமான கிரகங்கள் 5ல் இருந்தாலும் 5ஐ பார்த்தாலும் 5ஆம் இடம் பலம்னே வச்சுக்கோங்க. இவங்களுக்கு நிர்வாக ஆற்றல் இருக்கும். என்ன ஆற்றல் இருக்கும்? நிர்வாக ஆற்றல் இருக்கும். புகழ் உண்டு, கண்டிப்பா புகழ் உண்டு. நிர்வாக ஆற்றல் இருக்கும். நிர்வாக ஆற்றல்னா நமக்கு கீழே 10 பேர் இருந்தாலும் அது கமாண்டிங் பவர். இவங்களை எப்படி வேலை வாங்கணும், இவங்களை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நிர்வாக திறமை இல்லைன்னா நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. உண்மைதான். அந்த நிர்வாக திறமை இருக்கும். இவங்களுக்கு அருமையான புத்திரர்கள் உண்டு. அந்த குழந்தைகளாலையும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளாலையும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். நல்லா பாருங்க, ஆலய வழிபாடுல ரொம்ப இருப்பாங்க, ஈடுபாடா இருப்பாங்க. மனித நேயம் இருக்கும். என்ன இருக்கும்? மனித நேயம் இருக்கும். பாருங்க, இப்ப நீங்க எலெக்ஷன் 5 வருஷம், இந்த 5 வருஷத்தை இந்த 5ஆம் இடம் சொல்லுது. 5 வருஷத்துக்கு ஒரு அரசாங்கம் மாறிட்டே இருக்கு. அப்ப அந்த 5ஆம் இடம்ங்கிறது அந்த அரசியல்ல இறங்கி போறதுக்கு இந்த 5ஆம் இடம் தான் சப்போர்ட் பண்ணும். அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது, ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கியா, 5ஆம் இடம். இப்ப 5ஆம் இடம் வளர்த்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க நிர்வாக திறமை இருக்கும். ஒரு கம்பெனில போய் நான் மேனேஜர் மாதிரி இருந்தேன் சார்பா. அதனாலதான் உத்தியோகக்காரகன் 5ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டா நல்ல உத்தியோகம். உத்தியோகக்காரகன் 5ஆம் இடத்துக்கு கொண்டா அரசு உத்தியோகம். இப்ப எங்க மாவட்ட தொழில செய்யலாமா சார்? எங்க மாவட்ட தொழில செய்யலாமா? 5ஆம் இடம் நல்லா இருக்கா? செய்யலாம். எங்க தாத்தா செஞ்சதை செய்யலாமா? 5ஆம் இடம் நல்லா இருக்கா? செய்யலாம். எங்க குலத்தொழில் செய்யலாமா? 5ஆம் இடம் நல்லா இருக்கா? செய்யலாம். எப்படி பார்த்தீங்களா? இந்த 5ஆம் பாவம் என்பது ஒருவருக்கு புகழை தரக்கூடியது. நீங்க மாவட்ட அளவுல பெரிய ஆளாவீங்களா, மாநில அளவுல பெரிய ஆளாவீங்களா, உங்க தெருவிலே நீங்க எல்லாருக்கும் மத்தியில தெரியும். சிலருக்கு பாருங்க அந்த ஊர்ல இருப்ப பாதி பேருக்கு தெரியாது. சிலர் எஃபெக்ட் போடுவோம், முன்னேற முடியாது. நல்லா பார்த்துக்கணும். சிலர் வந்து ஈஸியா வருவான். இந்த நிர்வாகம் இத்தனை மணிக்கு என்ன செய்யணும், இத்தனை மணிக்கு என்ன சார், டைம் மேனேஜ்மெண்ட், பைசா மேனேஜ்மெண்ட், நேரத்தையும் பணத்தையும் சரியா கணக்கிட்டு நீங்க நிர்வாகம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள். அதுக்கு இந்த 5ஆம் பாவம் வேணும். இந்த 5ஆம் பாவம் அதுக்கு வேணும். எப்படி? நிச்சயமா சூப்பரா இருக்கு. இப்ப ஒருவேளை எனக்கு 5ஆம் பாவம் சரியில்லை அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப 5ஆம் பாவம் சரியில்லை, பாதிச்சிருக்கு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பாருங்க, குலதெய்வ வழிபாட்டுல தடை இருக்கும், குலதெய்வத்துல குழப்பம் இருக்கும், குலதெய்வத்துல குழப்பம் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி தடை இருக்கும், குழந்தைகளால தகவல் இருக்கும், முதுகு வலிக்கும், வயிறு வலிக்கும். அந்த 5ஆம் இடங்கிறது இந்த வயிறு, இந்த முதுகு சம்மந்தப்பட்டதுல இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு போட்டாலும் உயர வர முடியாது.
அப்போ இங்கே அஞ்சாம் இடம் நமக்கு ஒத்துழைக்கலைங்கிறது அதில் தெரியும். சரி, இது எப்படி பலப்படுத்துறது? ஆமா, அடுத்த கேள்வி அதான் கேட்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, சொல்லுங்க நச்சு. அதானே கேட்பீங்க. ஆமா, சரி, அப்போ இந்த அஞ்சாம் பாவத்தை எப்படியா பலப்படுத்துறது? நாங்க அஞ்சாம் பாவத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க, நாங்க எல்லாம் செய்யறோம், நானும் எவ்வளவோ எஃபோர்ட் போடுதேன், ஏன் இப்படி வர? அவருக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கு, ஒரு ஆளுக்கு அஞ்சாம் பாவம். அப்ப அஞ்சாம் பாவம் நல்லா இல்லைன்னா அதனால விட்டுற முடியாது இல்ல. அப்ப என்ன செய்யுது? ஒரு முறை இவர்களுக்கு குழந்தைகளால் ஒரு கவலை, ஒரு முறை பொருளாதார ரீதியாக அஞ்சாம் இடம் செல்லும், பொருளாதார ரீதியான ஒரு வீழ்ச்சி, பூர்வீகத்தை விட்டு இடம் மாறுவார், இப்படி ஒரு வேலை நடக்கும். நல்லா பார்த்துங்க. இவங்க மேலே வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு நினச்சி நல்லா தெரிஞ்சுக்க, மருத்துவ உதவி செய்யணும், குலதெய்வ வழிபாடு படக்கூடாது. குலதெய்வமே தெரியல சார், நான் எப்படி சார் கும்பிடுறது? அது நிறைய பேரோட கேள்வி அதான். எனக்கு குலதெய்வம் தெரியல, இல்லைன்னா குழப்பம், நல்லா கும்பிட்டு விட்டுப்போம், இடையில வந்தாலும் குழப்பி விட்டு போயிடும். அப்போ எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு, குலதெய்வம் எனக்கு தெரியல, எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு, நான் என்ன செய்ய? அப்படின்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும் உங்க மனசுக்குள்ள. இந்த எல்லாருக்கும் பாருங்க ஒரு தெய்வத்தை வந்து மனசுக்குள்ள வரும், அந்த தெய்வத்தை பிடிச்சி கும்பிடும். உள்ளூர் தெய்வங்களை வணங்கணும். உங்க பூர்வீகம் இருக்கும்ல, உங்க தாத்தா பிறந்த ஊர் இருக்கும் அல்லது நீங்க பிறந்த ஊர் இருக்கும், அங்க உள்ள தெய்வங்களை வந்து வணங்கணும். குலதெய்வம் தெரியவில்லை என்றால் பிறந்த ஊரில் உள்ள தெய்வம். சார் நான் டவுன்ல இருக்கேன் சார், நான் பிறந்தது வந்து சிட்டி, நான் என்ன செய்யுது? உங்க வீதியில் உள்ள தெய்வம், உங்க வீதியிலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்கும், ஒரு அது சின்ன கோயில் நினைக்கப்படாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா பெரிய கோயிலுக்கு போனா தான் சின்ன கோயில், அப்படி அதெல்லாம் கிடையாது. சின்ன கோயில் பெரிய கோயிலும் கிடையாது, பெரிய பரிகாரம் சின்ன பரிகாரம் கிடையாது. அதை நீங்க உள்ளூர்ல இருக்கிறத நீங்க பக்கத்துல இருக்கிறத வாங்கினாலும் புகழ் கிடைச்சிடும். அஞ்சாம் பாவம் வளர்த்துரும். மருத்துவ உதவி செய்யணும், கல்விக்கு உதவலாம். எதுக்கு உதவலாம்? கல்விக்கு உதவலாம். இப்படி எல்லாம் செஞ்சாச்சுன்னா அஞ்சாம் பாவம் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடும். சார் அஞ்சாம் பாவம் வந்து மனித நேயத்தை கொடுக்கும். ரெண்டாவது குழந்தைத்தனம். அஞ்சுங்கிறது குழந்தையா? ஒரு ஆளுக்கு 50 வயசு ஆகும், சின்ன பையங்களோட கிரிக்கெட் விளையாண்டு இருப்பாரு. என்ன சின்ன பிள்ளை தானமா? அது குழந்தைத்தனம். அந்த கெடுதலை, கெட்ட எண்ணம், வஞ்சகம் எல்லாம் இருக்க, அவங்க வெகுளியா இருப்பாங்க. அது அந்த ரைட்டா என்ன சொல்றது? ஆமா. இந்த அஞ்சாம் பாவம் வந்து கெட்டு போயிருக்கு, ஆனா நல்லாவும் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பாவக்கோள் இருக்கும், ஒரு நல்ல கோளும் இருக்கும். இல்லைன்னா பழமா இருப்பாரு, அது சூனியமா இருக்கும், திரிசூனியம் பட்டிருக்கும். பழமா இருக்கும், 6ஆம் இடத்துல இருக்கும். எனக்கு சூரியன் பழம் சார். சரி, ஏன் லக்கணம் மீன லக்கணம்மா, நான் சொல்ல புரியுதா? 5ஆம் இடம் எனக்கு வலுத்திருக்கு சார், ஆனா கூட 8 கூட இருக்கேன் சார். இப்படி எல்லாம் வரும். அப்ப என்ன ஆகுனா, கொஞ்ச நாள் இவனுக்கு நிர்வாக கோளாறு இருந்து அப்புறம் சரியா போகும்னு சொல்லணும். இவர் ஒரு டிகிரி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு வேலைக்கு போனாரு, திருப்பி 2வது வாட்டி வந்து 2வது டிகிரி முடிச்சாருன்னு சொல்லணும். ஒரு தடைப்பட்டு மீண்டும் கிடைக்கும். கொஞ்ச நாள் ஜாமியே கும்பிட மாட்டான். நான் இறை வழிபாடெல்லாம் கிடையாது, எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லைம்பா, சாஸ்திரம் எல்லாம் எனக்கு பிடிக்காதும்பாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு சாமியே கதின்னு அலைவாங்க, ஜோதிடத்து மேல நம்பிக்கை வந்துடும். இப்படி தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு ரெண்டுமே இருக்கும். ஒரு ஆளு கொஞ்ச நாள் சாமி கும்பிடுவாரு, பின்னாடி கும்பிட மாட்டாரு. சிலர் என்ன செய்வாரு, 50 வயசுக்கு மேல சாமி அலைவார், ஜோசியம் அலைவாங்க. ஏன் ஒரு காலம் இப்படி இருந்தாங்க, ஏன் இப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது அங்க 2 கிரகம் வேலை செய்யும். ஆனா 5ஆம் பாவகம் நிர்வாகத்திறனை தரும், புகழை தரும். ஒருவர் வந்து நல்ல ஒரு அந்தஸ்தா இருக்காரு, அவர் நல்ல பதவியில் இருக்காரு, இந்த மாவட்டம் பூரா அவர் தெரியுது, இந்த மாநிலம் பூரா தெரியுது அப்படின்னா இங்க 5ஆம் பாவத்துடைய சப்போர்ட் கண்டிப்பா வேணும். இந்த 5ஆம் பாவத்துடைய அடுத்த ரூபம் தான் 9, இதனுடைய ட்ரிபிள் தான் அங்க 9. முன்னோர்கள் ஆசீர்வாதம் 5ஆம் பாவத்துல தானே இருக்கு. ஆமா, அதனாலதான் தாத்தா ஆசீர்வாதம் பண்ணணும். பெரியவங்க கிட்ட போய் இப்ப நீங்க வேற ஒண்ணும் இல்லை, யாரெல்லாம் தனக்கு குருவோ காலில் வந்து கும்பிடுவாங்க, தனக்கு பெரியவங்க இருப்பாங்க, தன்னோட வயசு மூத்தவங்க இருப்பாங்க, அவங்கள போட்டு இப்போ 100 பேர் கூடியிருக்க இடம் பப்ளிக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எங்க வேணாலும் காலை தொட்டு கும்பிடுவாங்க. அப்ப 5ஆம் பாவம் வளர்த்துக்கணும். சேட்டுகள்லாம் பூரா அப்படி செய்வாங்க. ஆமா, எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன்னாலும் சரி அவங்க இதை யோசிக்கவே மாட்டாங்க. தன்னை கூட பொருளாதாரத்துல கம்மியா இருந்தாலும் அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. வயது மூப்பா இருந்தா உடனே காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இது சிலர் என்ன செய்வாங்கன்னா, யார் இல்லாத போது வாங்குவாங்க மத்திரத்துல. இவங்க அப்படி கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் இந்த 5ஆம் பாவம் வளர்த்துருந்துச்சுன்னா அவங்க அந்த ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. பெரியவங்க ஆசீர்வாதம், நிச்சயமா தாத்தா வழிபாடு, இறந்தவங்களை கும்பிடுறாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கெல்லாம் அந்த முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்றது. எங்க தாத்தா கும்பிடுவேன், எங்க தாத்தா சிவசமாதி கும்பிடுவேன், எங்க தாத்தா கல்லறை கும்பிடுவேன், எங்க அந்த மாதிரி வழிபாடு நல்லா இருக்கும். இயற்கை வழிபாடும் இந்த 5ஆம் பாவத்தை வளப்படுத்தும். ஜோதியா வழிபடுறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, இது இருக்கும். ஆனா பொதுவா இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மருத்துவ உதவி, கல்விக்கு உதவி செய்யறதுங்கிறது இது பெரிய பலன். பரிகாரமே வாழ்வியல் பரிகாரமா தானே இருக்கும். இந்த மாதிரி உதவிகள் பண்றப்போ உங்களுக்கு 5ஆம் ஆமா, இது இறைவனே நமக்கு வந்து கண் திறந்து பார்த்துருவார்.
நம்மளால இன்னொருத்தருக்கு ஒரு உதவி இருக்கணும், நாமளால மற்றவங்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட். இது இறைவனுக்கு வந்து பிடித்தமான ஒன்று. உதவி செய்யாதனால உபத்திரவம் செஞ்சிட வேணாம்பாங்க, தொந்தரவு நம்ம இருக்கும். அருமை அருமை. இந்த 5ஆம் அதிபதி கொடுக்கறது முதல்ல கொடுப்பாரா இல்ல பின்னாடி கொடுப்பாரா அண்ணாச்சி? மத்தியமத்துக்கு மேல கொடுக்கறது தான் 5ஆம் அதிபதி. ஓ, மத்தியமம். நீங்க குழந்தை பிறந்தவுடன் கொடுக்கக்கூடிய யோகம் தான் அவர். 5ஆம் இடம் வந்து பாதிச்சிருக்குன்னா பின்னாடி கொடுப்பார். என்னைக்கு உங்களுக்கு தாத்தா பட்டம் வருதோ அன்னைக்கு கிடைக்கும். ஓ, ஓகே. 55 வயசுக்கு மேல கிடைக்கும் அப்படின்னு அது இருக்கும். எப்படினாலும் அது பூர்வ புண்ணிய பலனும் தராம விடைய மாட்டார். 5 கூடையவர் எந்த வீட்டுல உட்கார்ந்தாலும் அந்த பலன் உண்டு. 5 கூடையவர் லக்னத்துல உட்கார்ந்தா புகழ் உண்டு, 2ல உட்கார்ந்தா செல்வம் உண்டு, 3ல உட்கார்ந்தாச்சுன்னா இடமாற்றமும் முயற்சியும் வெற்றி தரும். உங்களுக்கு உங்க முயற்சி திருவினை ஆக்கும். கைராசியான ஆளு. 3ல 5ஆம் அதிபதி வந்து 3ல உட்கார்ந்தாருன்னா கைராசி. ஆமா, அவர் எழுதுற எழுத்து புகழ கொடுத்துரும். சூப்பர் சூப்பர். 4ல உட்கார்ந்தா 4ல உட்கார்ந்தா இருப்பிடம் உண்டு. உங்களுக்குன்னு ஒரு பூமி மனை இருப்பிடம் உண்டு, கல்வி அறிவு உண்டு. வாத்தியாரு உங்களுக்குன்னு ஒரு கல்வி உண்டு. 5ஆம் அதிபதி 5ல இருந்துட்டா சூப்பர். பூர்வ புண்ணிய பலன், குலதெய்வர்கள் உண்டு. இயற்கையாவே உங்களுக்கு அந்த எல்லா விதமான நல்ல நிர்வாகத்திறன், புகழ், அரசாங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க லிப்ட் ஆயிருவீங்க. அது சூப்பர். நிச்சயமா. 5ஆம் அதிபதி 6ல உட்காந்துட்டா, 6ல உட்காந்துச்சுன்னா நல்ல உத்தியோகம் இருக்கும். கடன் வந்து அவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் கடன் தான், வெளிக்கடன் வாங்க மாட்டாங்க. குழந்தைகளால் சிறு வருத்தம், நல்ல உத்தியோகம், வெளியூர்ல புகழ். 5ஆம் அதிபதி 7ல் இருந்தார். 5ஆம் அதிபதி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, காதல் உண்டு அப்படிங்கிறது அதுல ஒரு இது வரும். பொது வாழ்க்கையில ஈடுபடுறாங்கல்ல, அதுக்கு இது நல்லா இருக்கும். நிச்சயமா. வெளியூர்ல போய் ஒரு கல்வி உண்டுன்னா உண்டு. நிச்சயமா நிச்சயமா. நல்ல நண்பர்கள். 7ஆம் இடம் கூட்டாளி. மனைவி எனக்கு நல்ல அதிர்ஷ்டமுள்ள மனைவி, நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள்னு சொல்லலாம். நிச்சயமா. பார்க்குற உறவுகள் அப்ப பார்த்துக்குவாங்க, டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குவாங்க. 5ஆம் அதிபதி 8ல் இருந்தார். 5ஆம் வீட்டுல இருந்தா ட்ரஸ்ட், ஷேர் மார்க்கெட்ல மூலம் பணம் வரும். இதுல ட்ரஸ்ட், ஷேர் மார்க்கெட் மூலம் பணங்கள் வர்றது இந்த 5 கூடிய 8ல பாருங்க. 5ம் பணம் 8ம் பணம் பெருஞ்செல்வத்தை கொடுத்துரும். ஆனா ஒரு வழக்கை சந்திக்க வைக்கும், ஒரு சின்ன கண்டம் தப்பிப்பான். இதுதான் அங்க இருக்கும். ஆனா யோகத்துல குறை வைக்காது. நிச்சயமா. 5ஆம் அதிபதி 9ல் இருந்தார். 5 கூட 9ல் இருந்தாருன்னா நல்ல புகழ், நல்லா மருத்துவரா இருக்கிறவங்க, கைராசிக்காரங்களா இருப்பாங்க. 9ல இருந்தாலே 3ஆம் இடத்தை பார்க்கும். மருத்துவரா இருப்பாங்க, ஆபரண சேர்க்கை இருக்கும், கோயில் திருப்பணி செய்வாங்க, சட்ட நுணுக்கம் அறிஞ்சவங்களா இருப்பாங்க. அருமை. 5ஆம் அதிபதி 10ல் இருந்தார். 5, 10 புகழானவர். ஒரே வார்த்தை, குழந்தைகளால் வருத்தம். குழந்தைகளால் வருத்தம் ஒண்ணு இல்லாம இருக்கும், இருந்து கவலை, ஏதோ ஒரு வருத்தம் அங்க இருக்கும். ஆனா இந்த ஜாதகருக்கு புகழ் உண்டு. 5, 10, 10, 5. நான் என் வகுப்புல அடிக்கடி சொல்லுவேன், 5, 10, 10, 5 புகழ் உண்டு. நீ எழுதி வச்சுக்கலாம். 5 கூட 10ல 10 கூட 5ல அந்த ஜாதகம் புகழ் அடைஞ்சே தீரும். குழந்தைகளால் ஒரு செவி கவலை உண்டு. தொழில நேர்மை இருக்கும், தொழில தர்ம சிந்தனை இருக்கும். தொழில தர்ம சிந்தனை. ஆமா, வாரிசு தொழில் செய்யலாம். நான் பண்ற தொழில பையன் செய்யலாம், இல்ல அப்பா பண்ண தொழில இவர் செய்யறாருன்னா அது 5ல வாரிசு தொழில், குலத்தொழில், தாத்தொழில் செய்யலாம். லைன் கிளியர். ஆமா. 5ஆம் அதிபதி 10ல் இருந்தால் இதெல்லாம் செய்யலாம். சூப்பர். ஜோசியம் எல்லாம் பிரமாதமா இருக்கும். அருமை. கட்டத்தை போடங்களையும் பலன் வாட்டுக்கு வலிக்கும். நிச்சயமா. 5ஆம் அதிபதி 11ல் இருந்தார். 5 கூட போய் 11ஆம் இடத்துல போய் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இது தலைமை பொறுப்பு. என்னது? தலைமை பொறுப்பு. மூத்தவங்க, சித்தப்பா எல்லாம் புகழானவங்களா இருப்பாங்க. தலைமை பொறுப்புல இருக்கவங்க இருப்பாங்க. பின்னாடி ஒரு காதல், ஒரு 40, 50 வயசுக்கு மேல ஒரு காதல் வந்துச்சுன்னா அது வந்துடும். கல்வியும் வந்துடும். முதல் முறையாக சிவாஜி மாதிரியா காதல் கரகம் பின்னாடி போகுது இல்ல. நிச்சயமா. 5ஆம் அதிபதி 12ல் இருந்தார். 5 கூட பண்ணது புகழ் வெளியூர்ல. பூர்வ புண்ணிய பலன் எங்க இருக்கு? வெளியூர்ல இருக்கு. குழந்தைகளால் கவலை உண்டு. இந்த 5ஆம் இடம் கிடம் போதெல்லாம் குழந்தைகளை பற்றி கவலை இருக்கும். பூர்வத்துட்டு வெளியே போயிடும். பூர்வ புண்ணிய பலன் 12ல. இங்க பகல்ல எங்க நைட்டு அங்க போயிடணும். 2 வருமானம் இருக்கும். எத்தனை வருமானம்? 2 வருமானம் இருக்கும். வெளியூர்ல பயணம் எல்லாம் இவருக்கு லாபமா இருக்கும். எவ்வளவு இழந்தார அவ்வளவு மீட்டி போடுவாரு. 5 கூட 12ல எவ்வளவு இழந்தார அத்தனை மீட்டிடுவாரு. அருமை அருமை. நீங்க இந்த இங்க பகல் இன்னொரு அமெரிக்கால போய் செட்டில் ஆகுது. சிலர் நினைச்சா இங்க பொருள் தயாரிப்பாங்க, வெளியூர்ல தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்க தயார் பண்ணி வெளியூர் அனுப்பிடுற ஒரு பொருள் இங்க விற்காது. ஐயா நான் இங்க தான் தயார் பண்றேன், ஆனா வருமானம் பூரா வெளியூர்ல. 2 வருமானம். 2வது செய்யக்கூடிய தொழில் சிறக்கும். வாழ்க்கையில எவ்வளவு இழந்தாரோ அது 10 மடங்கு மீட்டிடுவான். 5, 12 பிரமாதமா இருக்கும். நான் சில ஜாதகங்களை பார்த்தோம், இந்த ஜாதகம் ஜெயிக்கும்னு அடிச்சு சொல்லுவேன். இது ஜெயிச்சே தீரும். எடுத்தோன்னே சொல்லிடுவீங்க. எடுத்தோன்னு சொல்லிடுவேன். என்னாச்சு வாங்க, இந்த வயசு 2 வருஷம் பொறுத்துக்கோங்கன்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி டாப்புக்கு வந்துடும். சரியா இல்லையா? ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியானவர் 5 கூடையோட சேர்ந்து
கூட 10 கூடன்னு இருக்குங்க. 1 5 10 இது 3 சேர்ந்துச்சு. ம். நல்ல போஸ்டிங்ல பெரிய ஆளா தான் இருப்பீங்க. ம். ஆமாங்க, கரெக்ட். அதே 5 கூடவர் இன்னொரு ஆதிபத்தியம் சுமாரா இருக்கும். ம். 5 கூடவனே 8 கூடவனா இருப்பான். 5 கூடவன் வந்து ஒரு ஜாதத்துல 12 கூடவனா ஆமா இருப்பான். ஆமா. நல்லா பாத்துக்க. ஒரு 5 கூடவனே 6 கூடவனா இருப்பான். ம். இதுக்கு கன்னியா லக்னத்துக்கு சனி. ம். அப்ப அது என்னன்னா அது சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ம். அதெல்லாம் நீங்க தாண்டிடுவீங்க. ம். தாங்குற மன வலிமையை கொடுத்துரும். ஜெயிக்க வச்சிரும். அருமை. யாருக்கு பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. ம். ஜெயிப்பாரா அப்படிங்கறத எங்க மேட்ரு. ஆமா ஆமா ஆமா. இதை கடந்து வருவே அது கேட்டு தானே வராங்க. நிச்சயமா. நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போகும்போது பூஸ்ட் சாப்பிட்டு போன மாதிரி இருக்கணும். எப்படி உற்சாகமா போகணும். அருமை நச்சு, அருமை. யோகத்தை கண்டுபிடிச்சு அடிச்சு நகர்த்திடணும். நிச்சயமா நச்சு, நிச்சயமா. அதுதான் உங்களுக்கு மன நிறைவை தரும் நச்சு. ஏன்னா வர்றவங்களே அதுக்கு தானே வர்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நச்சு. உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சொல்லுங்க நச்சு.